29ஆம் தேதி சேலம் 5 சாலை ரத்தினவேல் ஜெயக்குமார் திருமண அரங்கத்தில் நடைபெறும் என்று ஊடகங்களில் செய்திகள் வெளியாக இருப்பதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அத்தகைய அறிவிப்பு எதையும் பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை வெளியிடவில்லை என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியின் அமைப்பு விதிகள் 15, 16 ஆகியவற்றின் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு உள்ளிட்ட எந்த கூட்டமும் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட கட்சியின் தலைவர், பொதுச் செயலாளர் ஆகியோரால் கூட்டப்பட்டு பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி தலைவரின் தலைமையில் தான் நடத்தப்பட வேண்டும் எனவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்திலும் டெல்லி உயர்நீதிமன்றத்திலும் ஒரு தரப்பினர் தொடர்ந்த வழக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் பாமக தலைமை நிலை செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பொதுக்குழுவை கூட்டவும் அதற்கு தலைமை ஏற்கவும் அவரை தவிர வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லை எனவும் பாட்டாளி மக்கள் கட்சியின் பெயரை தவறாக பயன்படுத்தி சேலத்தில் சட்டவிரோதமாக செயற்குழு மற்றும் பொதுக்குழு என்ற பெயரில் ஒன்று கூடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பது குறித்தும் தேர்தல் ஆணையத்திற்கு பாமக தலைமை முறைப்படி தெரிவித்திருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே சேலத்தில் 29ஆம் தேதி நடைபெற உள்ள கூட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் அல்ல என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது எடுக்கப்பட்ட முடிவுகள் பாட்டாளி மக்கள் கட்சியை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாது என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைமை அலுவலகம் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.